நெஞ்சில் குடியிருக்கும் நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தளபதி சார்பாக என்னுடைய நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் கடந்த 22ஆம் தேதி தளபதி அவர்கள் எங்களுடைய தலைமை செயலகத்தில் கொடியேற்றி வைத்தார். இன்று இங்கு முதலாக இந்த கொடியை நான் ஏற்றி வைத்ததில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய தளபதி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சுமார் கொடி ஏற்றின ஒரு 20-15-20 நிமிடத்திலேயே உலகத்திலேயே நம்மளுடைய கொடி எல்லா இடத்திலையும் பறந்து கொண்டு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் அதான் தளபதி, அதுதான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல சார்பாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த பெருங்குடி திருநெல்வேலி பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளை செஞ்சு வர ஒரே இயக்கம் தமிழக வெற்றி கழகம் என்று நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஒரு 6 மாதத்துக்கு முன்பு பொதுச் செயலாளர் அவர்கள் இங்க வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் செலவில் நலத்திட்ட உதவி பண்ணாங்க. மழை டைம்ல யாரும் மறக்க மாட்டீங்க இந்த மக்கள் உண்மையாமா. அதுபோல இந்த தொடர்ந்து இந்த மக்கள் இயக்கமாக இருக்கும்போது பொதுச் செயலாளர் வந்து நிகழ்ச்சி தொடங்கி வச்சாரு. அவர் ராசி தான் இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகமாக உருவெடுத்து இன்னைக்கு வந்து மிக பிரமாண்டமான ஒரு நலத்திட்ட ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கொடிக்கம்பன்றது நேற்று இந்த டைம் தான் பூமி பூஜை போட்டு இந்த கொடிக்கம்பத்துக்கு எல்லாரும் சமூக வளத்தில் பார்த்துருப்பீங்க. நேற்று போட்ட 24 மணி நேரத்தில் இவ்வளவு ஒரு விழாவை ஏற்பாடு செய்த பிரதீப் அவர்களுக்கும் கௌதம் அவர்களுக்கும் எங்கள் சென்னை புறநகர் மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். ஒரு கொடிக்கம்பம் வைக்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஏன் சொல்றேன்னா ஒரு கொடிக்கம்பம் வைக்கிறேன்னா நம்ம கார்பரேஷன் ஆபீஸ்ல பர்மிஷன் வாங்கணும், காவல்துறையோட அனுமதி வாங்கணும், இங்க ஏரியா கவுன்சிலர் ஆபீஸ்ல பர்மிஷன் இவ்வளவோ இருக்கு. இப்போ இவ்வளவு இருக்கும்பொழுது இவங்க வந்து தளபதி கொடி அறிவிப்பார் எப்போ அறிவிப்பார் தெரியாது. ஆனா இருந்தாலும் இவர்கள் 10 நாட்கள் முன்னாடியே வந்து பர்மிஷன் வாங்கி ரெடியா வச்சிருந்தாங்க. தளபதி கொடி கட்சி கொடி அறிவிச்ச 22 அறிவிச்ச உடனே இதுக்கான வேலையை வந்து சிறப்பாக செஞ்சாங்க. நேற்று காலையிலிருந்து சாயந்தரம் வரையும் இதுக்காக பொதுச் செயலாளர் அவர்களை ஃபாலோ பண்ணி அவர் கண்டிப்பா நான் வந்துடுறேன் பாரு, எதை இது பண்ணிக்காது, ரொம்ப செலவு பண்ணிக்காது, கடனை வாங்காதீங்க, உங்களால சத்துக்கு முடிக்கிற அளவுக்கு நீங்க பண்ணுங்க சொன்னாரு. உங்களால சத்துக்கு முடிஞ்சதில்லை, தளபதி மேல வச்ச பாசத்தினால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவர்களுடன் சேர்ந்து எங்க கழகத்தின் நிர்வாகிகள் சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் தனசேகர் அவர்களும் மாவட்ட இளைஞரணி செயலாளர் தாதம்பாக்கம் ஜெய அவர்களும் மற்றும் சென்னை புறநகர் மாவட்ட இளைஞரணி தலைவர் சோழிங்கல் ரவி அவர்களும் சென்னை புறநகர் மாவட்ட தொண்டரணி தலைவர் உதயமர் லோக அவர்களும் மற்றும் என் கழக நிர்வாகிகள் அனைவரும் வந்திருக்காங்க. பேசுறவங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, நிறைய பேர் இருக்கீங்க, வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். பொதுச் செயலாளர் வந்து ஒரு இடத்துக்கு போன பயிற்சிருக்கு. அதனால இந்த விழா வந்து இதோட நிற்க போறது கிடையாது. அடுத்தது மாநாடு, அது வேலையெல்லாம் நமக்கு இருக்கு. இந்த கொடி இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் பறக்கும் என்பதை நாங்கள் தெரிவிச்சு பொதுச் செயலாளர்கள் உரையாற்றுவார். மக்களுக்கு செலவு செய்யுங்கள், எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் எங்கள் தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். அதுக்கு மேலேயும் நீங்க